நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். அநேக வேளைகளிலே உலகம் நம்ம எப்படி தான் பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் தயவு செய்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவும் ஆகாபின் குமாரனாகிய யோராமும் யுத்தம் பண்ண போகிறார். அப்பொழுது இந்த யூதா ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து யோராம் என்கிற அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறான், இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, இங்கே யாராயிலும் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அவன் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணான் பாருங்க. ஆரம்பத்தில் அவனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? யார் யாரெல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராஜா என்ன சொல்கிறான் பாருங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, எங்க எலியானு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல. ஏன்பா கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறானான்னு கேட்டால், இங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எவ்வளவு சீப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பாருங்க. அவனை கேவலப்படுத்துறதுக்காக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் எப்படி சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். அவ்வளவு கேவலமாக தண்ணீர் வார்த்தவன். ஆனால் அதே மனிதன் தான் கடைசியாக முடியும் போது ராஜா சொல்கிறான், என் தகப்பனே தகப்பனேன்னு, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் ரதமானவரே. நீ எப்படிப்பா முதல்ல நினைச்ச அவனை கைகளுக்கு தண்ணி வார்த்தவன்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி எங்களுக்கு முன்னால் இருந்தான், அவனை நாங்கள் பெரியவனா நினைச்சோம். அவனை கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒருத்தன் இருக்கான். இப்போ இங்கே அவன் தீர்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாருங்க, அவன் தண்ணி வார்த்தவனா ஆரம்பிச்சாரு. ஆனால் முடிவு எதுவாக முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேலுக்கு தகப்பனாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். உலகம் எப்போதுமே நம்மை மிக தரக்குறைவான நிலைமையில தான் பார்க்குது, ஆதி நிலைமையை தான் பார்த்து